வணக்கம், வெல்கம், ஸ்வாகதம் அன்பு மக்களே. நாம் இன்னைக்கு கேரளாவில் உள்ள பத்தனம்திட்டா அப்படிங்கிற இடத்துல இருந்து கெவி ஃபாரஸ்ட் வழியாக ஒரு 6 மணி நேரம் சூப்பரான டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே குமிழி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் வந்துட்டு எல்லோரும் குமிழிலேருந்து பத்தனம்திட்டா வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க. நம்ம பத்தனம்திட்டாலேருந்து குமிழி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த பத்தனம்திட்டா டு குமிழி மார்னிங் 5:30க்கு ஒரு பஸ்ஸு, 6:30க்கு ஒரு பஸ்ஸு, மதியம் 12:30க்கு ஒரு பஸ்ஸு. குமிழியிலேருந்து பத்தனம்திட்டாவுக்கு குமிழியில் 5:30க்கு ஒரு பஸ்ஸு, ஆஃப்டர்நூன் 12:30க்கு ஒன்று, 1:30க்கு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பஸ் டைம் பிரகாரம் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நமக்கு குமிழியிலிருந்து அந்த பஸ் டைமிங்கில் ஒன் டேயில் அப் அண்ட் டவுன் சென்னையிலேருந்து ரீச் ஆக முடியல. ஸோ அதனால் நம்ம பத்தனம்திட்டாவிலேருந்து இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க, இப்போ நம்ம பத்தனம்திட்டா பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். நீங்கள் பத்தனம்திட்டாவிலேருந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஊரில் ஆக்சுவலாக ஒரு 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஒரு பழைய பஸ் ஸ்டாண்டு, 2 புது பஸ் ஸ்டாண்டு. அந்த 2 புது பஸ் ஸ்டாண்டில் ஒன்று வந்துட்டு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு, ஒன்று ப்ரைவேட் பஸ்ஸுக்கு என்ன ஒன்று கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் வரும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக பஸ்ஸு 12:30க்கு, மதியம் 12:30க்கு. இப்போ டைம் வந்துட்டு 11:50. ஸோ வாங்க, பஸ் எப்படி வருது, இந்த 6 மணி நேரம் ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு என் கூட இந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டிஜிட்டலாக நீங்களும் ட்ராவல் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ரூட் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதாவது ப்ரைவேட் வெஹிக்கிளில் இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா முன்கூட்டியே கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து புக் பண்ணணும். பர் டேக்கு மொத்தம் ஒரு 30 வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் அலோடு உண்டு. நம்ம 2 வீலரு கட்டாயம் அந்த ரூட்டில் அலோடு கிடையாது. அதை தவிர்த்து இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும்தான் நம்ம அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அந்த ரூட்டு அவ்வளோ ஸ்பெஷலு. சிங்கத்தை தவிர அனைத்து விலங்குமே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நம்ம லக்கு இன்றைக்கி என்னென்ன விலங்குலாம் பார்க்க போகிறோம், அந்த மிஸ்டெல்லாம் எப்படி இருக்க போகுது. ஸோ வாங்க, டிஜிட்டலாக அப்படியே மிரட்டி விடலாம் வாங்க. ஆக்சுவலாக இந்த ஊரில் வந்து பஸ்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதோ நிற்கிது பாருங்கள், ஒயிட் கலர் பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு மலையாளத்தில் தான் எழுதியிருக்காங்க. ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ கிடையாது. ஸோ பஸ்ஸை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டு, ஒருத்தர் இந்த பஸ்ஸில் வந்த வரையே வந்துட்டு நான் அந்த பஸ்ஸில் வந்தேன், இருங்க தேடி சொல்கிறேன்ட்டு எனக்காக பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக தேடி அலைஞ்சி வந்து சொல்லிட்டு போகிறாரு. நாங்கள் வந்த பஸ் அங்கே நிற்கிது, அந்த பஸ்ஸை ரிட்டன் போகுது, அங்கே போய் ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பஸ்ஸில் லாஸ்ட் சீட்டில் இந்த டோருக்கு பின்னாடி அங்கே வந்து இடம் போட்டாச்சு. ஸோ அங்கே தான் நம்ம வந்து கவர் பண்ண கொஞ்சம் கேப்லாம் இருக்கும். அதனால் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த ஊரில் லேடிஸ் தான் உட்காருவாங்க. நான் அதை கேட்டுக்கலாம், பஸ் எடுக்கும்போது உட்கார விடுறாங்களான்ட்டு. அப்படி இல்லைன்னா அந்த லாஸ்ட் சீட்டில் உட்காந்து சூப்பராக ட்ராவல் பண்ணலாம் வாங்க. சரியாக 12:30க்கெலாம் இங்கே பத்தனம்திட்டாவிலேருந்து நம்ம குமிழிக்கு பஸ்ஸு புறப்பட்டு எடுத்துங்க. ஸோ நமக்கு கடைசி சீட் தான் கிடச்சிருக்கு. முன்னாடி சீட்டில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, பாதியில் இறங்கிடுவாங்க. பஸ்ஸு ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா நம்ம பஸ்ஸு ஃப்ரண்ட்லேயும் போய் உட்காரலாம். வாங்க வாங்க, போக போக எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். பஸ் எடுத்து கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வில்லேஜில் சாப்பிட்றது நிறுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம வந்தது ஃபுல்லாக பைபாஸு. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக சிங்கிள் ரோடு, ஃபாரஸ்ட் ரோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுட்டு என்ன சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் நிறையா சொல்ல ரெடியாக இருக்கார். அவர்கிட்ட பேச முடிஞ்சால் பேசுவோம். ஸோ இங்கே லஞ்சை முடிச்சுட்டு அடுத்து அப்படியே இனிமேல் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். டீப் ஃபாரஸ்ட்னால் எங்கேயுமே வீடோ சின்ன சின்ன கிராமங்களோ எதுவுமே இருக்காது. ஒரு 4 மணி நேரம் வெறும் காட்டில் மட்டும்தான் நம்ம பயணிப்போம். வாங்க. ₹60 அற்புதமான ஒரு கேரளா மீல்ஸு. அந்த ரைஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லாவே இருந்துச்சு. இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது ரைஸு, எப்படி இருக்கும்னு நினச்சா சூப்பராக இருந்துச்சு. ₹60 ஒரு அருமையான கேரளா லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம். நம்ம இப்போ போகிற வழியில் மொத்தம் ஒரு 5 டேம் இருக்குது. மூழியாறு டேமு, சபரிகிரி டேமு, முல்லை பெரியாறு டேமு, இடுக்கி டேமு. அது இல்லாமல் இங்கே இபி டிபார்ட்மெண்ட்டோட சின்ன சின்ன டேம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கேரளாவில் மேக்ஸிமம் வந்து இபி சப்போர்ட்டுக்காக தான் அந்த டேம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டேம் மேலே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணிட்டே பார்க்கலாம். லஞ்சு முடிச்சுட்டு கிளம்பியும் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலை. அதுக்குள்ளே அந்த கிளைமேட்டை பாருங்களேன் எப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு. பஸ்ஸு நல்லா கூலிங் ஆகிடுச்சு, ஜில்லுன்னு இருக்குது. கிளைமேட்டும் நல்லா மாறிடுச்சு. ஸோ அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்தோடனே
கிளைமேட்டு அந்த டெம்பரேச்சர் ஃபுல்லாகவே சூப்பராக மாறிடுச்சுங்க. ஜோலியா கேசரி லைட்டா இப்போ இறந்தார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு இந்த ஏசி லைன்மேன் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த ஊரில் இந்த டேம்லாம் வச்சு எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் பண்ணுறான்னு சொன்னால் பாருங்கள், இபி சப்போர்ட்டுக்கு இந்த டேமில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, அதில் ஒர்க் பண்ணுறவர். ஸோ இந்தமாரி ஒர்க் பண்ணுற இந்த இதில் ஒர்க் பண்ணுறவங்க மற்றும் இந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க பாருங்கள். மலைவாழ் மக்கள் ரொம்ப கம்மி தான், வில்லேஜில் ரொம்ப அதிகமாக இல்லை. நம்ம வர நடுக்கு எங்கள் வீடெல்லாம் பார்க்கல. இப்போ இந்த இபியில் இருக்கிறவங்க கோட்ரஸ்ஸு, அந்த ஸ்டாஃபு ப்ளஸ்ஸு மலைவாழ் வந்து ரொம்ப ரேரு. எங்கேயாவது ஒரு கிராமம், டோட்டலாகவே ஒரு 2-3 கிராமம் தான் இருக்குது. அந்த கிராமத்துலேயே ஒரு 10 வீடு 2 வீடு அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டு, அதுவும் பகலில் மட்டும்தான். நைட்டில் இந்த 30 காரு 3 பஸ்ஸு போகுது இல்லையா, நைட்டில் அதுவுமே அலோடு இல்லை. பயங்கரமான ஃபாரஸ்ட்டுங்க. இங்கே வாழ்கிறதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும்ல. அந்த டேம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணதா? இவ்வளோ தூரம் இவ்வளோ தான் வந்திருக்கோமா? இவ்வளோ நேரம் கிறங்கி வர எவ்வளோ டைம் இருக்கு? ஒப்பா ஒன்று ஸ்பாட் பண்ணியாச்சு. ஆடாத பார்க்குறான் இங்க. இங்கே இப்போ வந்துச்சா? அந்த சூரியனை மறைக்க வேண்டியதாக இருக்குது. லைட்டாக ஜூம் பண்ணுங்க. என்ன இதில் நான் சூரியனை மறைச்சிருக்கேன். இதில் ஜூம் பண்ணுங்க. எங்கே யானையை பார்க்காம இறங்கிடுவோமோன்னு நினச்சேன். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பார்த்துட்டோம். ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 3.5 மணி நேரம் ஆச்சு. நம்ம இன்னும் கவி ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கோம். எங்கடா யானையை பார்க்காம இறங்கிடுவோமான்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் இங்கே ஒரு யானையை ஸ்பாட் பண்ணியாச்சு. மன திருப்தி. இறங்கிடலாம் கீழே. இதான் நம்ம வந்த பேருந்து. டிரைவர் கண்டக்டர்லாம் சூப்பருங்க. வழி நடுக ஏதாவது நமக்கு வந்து அட்வென்ச்சராக காமிக்க ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்காங்க.
ஒரு 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 பாயிண்ட் வர மாதிரியுமே அவங்க டூரிஸ்ட் கைடு மாதிரி மாறிடுறாங்க. டூரிஸ்ட் கைட் மாதிரி மாறி இது இப்படி இது இப்படின்னு சொல்லி பஸ்ஸை நிறுத்தி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டு வராங்க. இது கக்கி டைமா சார்? ஏங்கப்பா, ட்ரைபிள்ஸ் வீட்டில் எத்தனை சார் இருக்கும்? கிராமம் நிறையா இருக்கா? கிராமம் நிறையா இருக்கா? ட்ரைபிள்ஸ் கிராமம் வில்லேஜ் வனத்துக்கு உள்ளே இருக்கு. நம்ம உள்ளே போக முடியுமா சார்? அங்கே நம்ம உள்ளே போக விடுமா? ஆ, மழை நாளில் பஸ் ஓட்டுங்க. மழை நாளில் பஸ் ஓட்டுங்க. இந்த டேம்ல தண்ணி இவ்வளவு பள்ளத்துல போமா சார்? இவ்வளவு ஹைட்ல இருக்கு? ஏங்கப்பா, சார் என்ன ஹைட்டு டேமு? இல்லை, டேமு இந்த பக்கம் தண்ணி இருக்கும் போது பார்த்தா ஹைட்டு தெரியல. இந்த பக்கம் பள்ளத்தை பாருங்களேன், எவ்வளோ பள்ளமா இருக்குண்ணே. ஆ சார், மகர ஜோதியா? அந்த 3வது மலை மகர ஜோதி தெரியுமா சார்? சபரிமலை இங்கேருந்து இல்லை, அதான் சபரிமலை. இங்கேருந்து தரிசனம் பார்த்துக்கோங்க. சாமியே சரணமையப்பா. சார், இடுக்கி டேம்னா பெருசு சொன்னாங்க. இது நல்லா இன்னும் ஹைட்டாக இருக்கு. அப்போ இடுக்கி இன்னும் ஹைட்டாக இருக்குமோ? ஆ, இந்த இது நல்லா இருக்கும். இந்த வியூ அடிப்படையாக இருக்கும். இது நல்லா இருக்கு. ரீல்ஸே போட்டு நம்ம யூடியூப் சேனல் இருக்கு சார். சேனல்லே போடும். யூடியூப் சேனல் இருக்கு. நம்ம கன்னட என்ன பேரு? டபுள் விலாக்ஸ். கன்னட சார் இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணாரு. டபுள் விலாக்ஸ். ஓகே. டபுள் பாக்ஸ். டபுள் ப்ளாக். ஓகே. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் யாருமே கிடையாது. ட்ரைபிள்ஸ் வில்லேஜுமே வந்துட்டு உள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்மளும் உள்ளே போக முடியாது. ஸோ யாருமே இல்லாத காட்டுக்குள்ளே ஒரு 6 மணி நேரம் ட்ராவலுங்கிறது நினச்சே பார்க்க முடியலைங்க. ஸோ ஒருவேளை பஸ்ஸில் வந்தனால கொஞ்சம் தைரியமாக இருக்குது. தனியாலாம் வந்து அள்ளி விட்டுரும். இது என்ன டேம்? இது ஆனத்தோடு.
மணி இப்போது 4:50. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட கடந்து வந்துட்டோம். ஸோ ஒரு 6:30 பக்கமாக குமுளி ரீச் ஆகிடுவோம். ஸோ இன்னும் பாதி தூரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் என்னென்ன பார்ப்போன்னு தெரியல. கண்டிப்பாக பாருங்கள். நிஜமாக கிளைமேட்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக எனக்கு தொண்டையை கட்டிடுச்சு. அந்தளவுக்கு கூலிங் இருக்குது. நம்ம கிளம்பும்போது அவ்வளோ வெயில் இருந்துச்சு. என்னடா அது இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் மழை ஏற 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 நம்ம டைம் ஆக ஆக பயங்கரமாக கூலிங் இருக்குது. நான் வெறும் ஒரு சிங்கிள் டிஷர்ட்டோடு வந்துட்டேன். ஜர்க்கின் எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஸோ நம்ம குமுளி இன்னும் 51 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ இன்னும் ஒரு 51 கிலோமீட்டர் இப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சூப்பராக போகிறோம். அதிரப்பள்ளி ரூட்லாம் ட்ரை பண்ணுறவங்க மஸ்ட்டு இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அது போனதில்லை. ஆனால் கம்மியான டைம் தான் ட்ராவல் ஆகுமோங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆக்சுவலி பஸ்ஸு வந்துட்டு எங்கேயும் ரொம்ப நேரம் நிறுத்தலை. கண்டினியூவாக போய்கிட்டே இருக்காங்க. வரவில்லை கூட மால்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நிறுத்தி காமிக்கல. அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் எங்கே நிறுத்தினாலும் சும்மா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி தான். ஆனால் நம்ம காரில் வந்தோம்னா நிறைய இடத்துல நின்று ரசித்து பார்த்துக்கிட்டே போவோம். பஸ்ஸில் எனக்கு 6 மணி நேரம் ஆகுதுன்னா கார்லாம் எப்படியும் ஒரு 10 மணி நேரம் கிட்ட ஆகிடும் போலங்க. அடுத்த டேம் வந்துச்சு, வாங்க டேம் பார்க்கலாம். இந்த சைடா இங்கேருந்து சபரிமலைக்கு போமா? சபரிமலையிலேருந்து வருதா? சபரிமலையிலேருந்து இது வருது சார். சபரிமலைக்கு போகுது. இது ஒரு வில்லேஜ் பக்கம். இங்கே கொஞ்சம் வீடு இருக்குது. இந்த பக்கம் ஒரு 2-3 வீடு இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் வீடுகள் இருக்குது. என்னது எங்க? அதோ இருக்கு. மயில் மயில் கியூ கியூ கியூ. தமிழ் தமிழ்நாட்டு. தமிழ்நாட்டு. தமிழ் பണ്ട് ശ്രീലങ്കൻ തമിഴർ. இவங்களா? இலங்கை தமிழர். அப்பயாரத்திலாட்டு வந்தல. அப்பயாரத்திலாட்டு ஸ்ரீலங்கைன்னு பണ്ട് அந்த பிரச்சனை அப்போ வந்துச்சுல. வந்தப்போ அவரே கொண்டு அப்போ வந்துருச்சுங்க. இங்கே இலங்கை தமிழ் அகதிகள் முகாம். ഇവിടെ കൊച്ചിയിലും ഗവിയിലും ഇത് ശ്രീലങ്കയിൽ വന്ന തമിഴർ. ഇங்கேயும் കൊച്ചിയിൽ. ஆக்சுவலாக இப்போ ஒரு பில்டிங் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஒரு சின்ன டவுன், கெவி டவுன். இப்போ இந்த கெவி ஃபாரஸ்ட்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் கிராஸ் பண்ணி வந்தோம் பாருங்கள். ஆக்சுவலாக மொத்தமாக ஒரு 3 பில்டிங் கூட இல்லை. இதுதான் வந்துட்டு கெவி டவுன். பயங்கரமாக இருக்குல்ல டவுனு. என்ன வியூ பாயிண்ட் இது? கெவி வியூ பாயிண்ட். பனில இப்பதான் தெரியுது. ஆனா இருக்காமா? ஆக்சுவலாக இதுதான் ஃபைனல் செக் போஸ்ட்டு. நம்ம இதுலேருந்து குமுளிலேருந்து வரும்போது இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலி மக்களே, மதியம் 12:30க்கு பத்தனம்திட்டாவில் ஆரம்பித்த நம்ம ட்ரிப்பு சூப்பராக 7:30க்கு நம்ம குமுளியில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உடனே அர்ஜென்ட்டாக கிளம்பி நம்ம திண்டுக்கல்லுக்கு 11:50 ரீச் ஆகிடுச்சுங்க. ஏன்னா 12:15க்கு நமக்கு ட்ரெயின்.
ஸோ அங்கேருந்து எதுவும் பண்ண முடியாமல் இப்போ நம்ம இங்கே திண்டுக்கலுக்கு ரீச் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம். அந்த பத்தனம்திட்டா டு குமுளி அந்த கவிக்காடு வழியாக அந்த டீ ஃபாரஸ்ட் வழியாக அந்த செம்மையாக இருந்துச்சுங்க. பர்சனலி எனக்கு அது ரொம்ப ஹார்ட் டச்சாக இருந்துச்சு. ஏன்னா அதில் ட்ராவல் பண்ண மக்கள், டிரைவர் அண்ணன், கண்டக்டர் அண்ணன் செம்மையாக சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு பிளேஸும் வரும்போது டிரைவர் அண்ணன் நிறுத்தி தம்பி இதை பாருங்கள் அப்படின்றதும், கண்டக்டர் அண்ணன் இதை எடுங்கிறதும், அந்த மக்களும் எனக்கு ரொம்ப நாள் பழகின ஒரு ஃப்ரெண்ட் செட்டு கூட ஒரு ட்ரிப்பு போயிட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்தால் என்ன ஃபீல் இருக்குமோ ஸோ அந்த ஃபீல் இருந்துச்சு. லைஃப்பில் மறக்காமல் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைமாவது இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் மக்களே.